வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ப்ராப்ளம்ஸ் இன் ஓல்டேஜ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பார்த்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், ப்ராப்ளம்ஸ் வரும்போது எதிர்பாராத விதமாக சில வேலைகளை வேகமாக செய்ய முடியாது. சிலதெல்லாம் நம்ம முயற்சி செய்து தான் செய்ய வேண்டி வரும். இந்த பிட்வீன் 70 and 79 இந்த 10 வருஷத்தில் இந்த பீரியடில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்படின்லாம் பார்த்தோம். ஆனால் இது எல்லாமே நார்மலாக நம்ம சொல்லக்கூடிய வயசு தான். அதாவது வயது மூப்பு அப்படின்னும் போது இந்த உடல் எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு ஒத்துழைக்கலையோ அதுக்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் நம்மளுக்கு இடையூறுகள் தடைகள் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நார்மலாக ஒரு 70 வயசு ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த 70 வயசு முடிவடைந்ததுக்கு சில வேலைகள்லாம் பொறுமையாக தான் செய்ய முடியும். சிலதெல்லாம் நம்ம என்ன எளிமையாக செய்யக்கூடியதை எளிமையாக மட்டும்தான் செய்யணும். அப்புறம் திடீர்னு ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் வேகமாக ஏறி பார்க்குறது, சிலதெல்லாம் படப்படன்னு இறங்கி வருது அப்படின்னு வாயில் வேணால் அதெல்லாம் சொல்லலாம். அதுக்கு நம்ம இறங்கி வரதுக்கு ஒரு சவுண்டு கொடுக்கலாம், படப்படன்னு எழுதி வரோம். அப்புறம் இல்லாட்டா ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்குற மாதிரி அதை வார்த்தையில் சொல்லலாமே தவிர நிஜமாக இயல்பாக நடக்கும் பொழுது அப்படி ஒரு வேகமாக படப்படப்பாக நடக்கவும் முடியாது. ஒரு படப்படப்பாக நம்மளால் என்ன அது சவுண்டு கொடுத்துட்டு ஒரு ஸ்டெப்ஸ் இறங்கணும், ஸ்டார் கேஸு மாடியிலேருந்து இறங்க போகிறோன்னா அப்படி வேகமாக ஒரு 30 வயசுக்குள்ள இருக்குச்சே இறங்கி வந்தோமே 3-4 படி தாண்டி அது போலலாம் இறங்கி வர முடியாது. ஒரு வயது தாண்டின பிறகு எல்லாவற்றையும் நிதானமாகவும் பொறுமையாகவும் வரிசையாகவும் தான் செய்யணும். சீக்வன்ஸ் மாறாமல் செய்தால் தான் அதில் பிழை இருந்தாலும் அது எளிமையாக திருத்திக்க முடியும். சீக்வன்ஸ் மாதிரி இங்கே ஒரு வேலை, கொஞ்சம் தூரம் போயிட்டு இன்னொன்று, அதுக்கப்புறம் இன்னொரு வேலை செய்துட்டு அது எதை முடித்தோம்னு தெரியாமல் இருக்கும்போது ஒரு கார்னரில் எட்டி கடைசியாக முடிக்கிற ஒரு ஃபேகண்டில் இருக்கிறத நம்ம கடைசியில் அதை அட்டன் பண்ணவே மாட்டோமா இருக்கும். அதனால் நம்ம லைக்லி டு ஃபர்கெட் அப்படின்னா அது ஃபர்கெட்னா நினைவு அப்படியே மறந்தே போயிடுது அப்படி இல்லை, அந்த வேலையை செய்தமா இல்லையா, தட் இஸ் we can able to complete the work which is very much nearer to us. கண்ணெதிர்க்க இருக்கிற வேலையை நம்ம முடிக்கணும் அப்படின்னு செய்யலாம். ஆனால் இல்லாத விஷயத்த கொஞ்சம் அடுத்தது ஒரு 2 ஸ்டார் கேஸ் தாண்டி ஒரு வேலை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த எட்டி நின்னது கண் மறவாக செய்யக்கூடிய வேலையை முடிஞ்சுமா இல்லையான்னு நம்மளால் நினைவு கொள்ள முடியாது. அதாவது அந்த 70 வயசு தாண்டி நம்மளுக்கு அது ஒரு சின்ன டிஃபெக்டாக இருக்கும். ஆனால் இது டிஃபெக்ட் இல்லை, இதை எப்படி நம்ம சீர்கொள்ள முடியும், இதை எப்படி நேராக்கிக்க முடியும்னு கேட்டால் அடுத்தது நான் ஒரு 5 வேலை இருக்குதுன்னு வைங்களேன். கிச்சனில் இருந்தாலும் சரி, 70 இயர்ஸ் தாண்டின ஒரு ஓல்டு லேடி அப்படின்னா அதுக்கு ஒரு அவங்களும் ஓல்டு லேடியாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை 70 வயசு தாண்டின ஒரு மேல் அப்படின்னு சொன்னால் மேன் அப்படின்னாலும் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதாக இருந்தாலும் அவங்க செய்யக்கூடிய வேலையை இப்போ ஒரு 5 வேலை இருக்குது. இப்போ நான் இட் இஸ் 8:45 to 9:15 ஒரு 5 வேலை செய்யணும்னா அந்த 5 வேலையும் என்னன்னு தெரிஞ்சால் அதை ஒரு தடவை ரிஹர்ஸ் சொல்லி பார்க்கலாம். சொல்லி வச்சுட்டா அது என்ன ஆகும்னா இந்த 4 வேலை செய்தாக்கா 4 வேலை கண்ணெதிர்க்க இருக்கிற வேலையை நம்ம செய்துட்டோம். இல்லாததை என்ன செய்யணும்னா அது ஒன்று எங்கே இல்லையோ அது பக்கத்தில் இருக்கும், அடுத்த டேபிளில் இருக்கும், இல்லைன்னா அடுத்த ஸ்டார் என்ன இருக்கும் இன்னொரு டர்னிங்கில் இருக்கும்னா அதை நம்ம சொல்லி பார்த்த உடனே இன்னும் 4 தான் இருக்கோம், 3 அண்ணா அது காணுமே, அடுத்தது நெக்ஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டெப்பு லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ போய் பார்த்தா வேறு இந்த நெக்ஸ்ட்டு அடுத்த அட்டன் பண்ண வேண்டிய ஒர்க்கு எங்கே இருக்குது, எந்த வேலையை நம்ம முடிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரும். இது என்னத்துக்கு, இது என்ன, why we are telling that, இதை வாட் ஆர் ஆல் த திங்ஸ், இப்போ 8லேருந்து 9 மணிக்குள்ளே இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு நம்ம நினைக்கிறதுக்கு என்ன காரணம், why we should do like thisன்னு சொன்னால் சொல்லி பார்த்தோமான 4 வேலையை செய்துட்டோம், இன்னும் 1 இருக்குது போல இருக்கே அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒரே பக்கம் ஒரு சென்டென்ஸ் முன்னாடி சொன்னோம் இல்லையா, அது அப்படி நம்ம பார்க்கலன்னா எல்லாம் மறந்து போயிடோன்னு, அப்படி இல்லை, மறந்து போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு தடவை சொல்லி பார்க்கணும். அது பாக்கி உள்ளது அது ஒரு இட் இஸ் ரிலேட்டட் டு ஒரு வெசல் பக்கத்தில் இருக்கு, ஏதோ புக் பக்கத்தில் இருக்குன்னா அது போல் ஒரு செய்தியை நம்ம பார்த்தோமான உடனே அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்ம எந்த வேலையை செய்யலைன்னு நம்மளுக்கு நினைவில் வரும். ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது வேலையை செய்துட்டு வரும்போது தொடர்ந்து அந்த வேலையை முடிக்கிறோமா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு அதை முடிச்சுட்டோம் அப்படின்னா என்னெல்லாம் வேலையை நம்ம கையில் வச்சுருந்தோம் இதெல்லாம் முடித்தோம் அப்படின்னு பார்த்து டிக் பண்ணிக்கலாம். அந்த சாமான் கடையில் க்ரோசரிஸ் வாங்குற மாதிரி நம்ம டிக் பண்ணிட்டு இருந்தால் கூட அது விட்டு போனது அடுத்த ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்குள்ளே சொல்லி முடிச்சு அந்த எபிசோடை நம்ம கரெக்டாக முடிக்க முடியும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் பிகாஸ் ஆஃப் தி ஓவர் ஒர்க், பிகாஸ் ஆஃப் தி கண்டினியூஸ் ஒர்க் இந்த பிரெயின் என்ன பண்ணும், சில சமயத்தில் முக்கியமான செய்தியாக இருந்தால் கூட அதை ஸ்டோர் பண்ணிக்காது, அப்படியே தனியாக வெளியில் வச்சு வைக்கும்.
இந்த ஃபோல்டரில் வைக்கணுமா, இல்லை இப்போவே இதை அட்டன் பண்ண போகிறாங்களா, ஹவு டு மேக் இட்னு. அதனால் அப்படி இல்லை, அடுத்தது வீல் ஹாவ் டு டூ சட்டன் அந்த 100 விஷயம் இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த எபிசோடுக்கு சொல்லி தான் முடிக்கணும். ஸோ அதனால இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த வேலையை முடிச்சுட்டு இந்த எபிசோடை ஒரு 2 மினிட்ஸ்க்கு சொல்லி அந்த எடிட்டோட முன்னாடி சொன்ன பெரிய எபிசோடோட கூட இதையும் எடிட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணணும். இது எல்லாம் என்ன காரணம்னு என்ன காரணம், இது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டால், வேலை செய்யும் போது when you are in work அதை என்ன பண்ணக்கூடாது, அட்டென்ஷன் டைவெர்ட் பண்ணிக்கூடாது. அப்போ நம்ம வேலையை எடுத்து விட்டுட்டு இன்னொரு வேலையை முடிக்கிறதுக்கு we should not go around அப்படின்றதையும் புரிய வைக்கணும். அதுக்கு தான் we are reciting இதெல்லாம் செய்யணும்னு. இது முடிஞ்சிட்டுது, அடுத்தது அதில் என்ன வேலை செய்யணுன்றது the next it will erupt on its own அப்படியோ நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கலாம். அதனால் என்ன ஆகும்னு கேட்டால், நினைவு மறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே மறந்துடுச்சு அப்படின்னா அந்த ஒர்க்கை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு அது எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராமில் நம்மளே அதை கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ நினைவாற்றல் பெருக்கிக் கொள்வதை காட்டிலும் மறந்து போகாமல் இருப்பது எப்படி, மறந்து போனால் அது எப்படி அந்த வேலையை எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்ற அந்த அடிப்படையில் இந்த விஷயத்தை நம்ம சிறப்பாக புரிஞ்சுக்கணும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.